வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ் எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடு என்ன மாதிரிலாம் இன்றைக்கி வந்து கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. ஸோ இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக எதனாச்சும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் நம்ம சேனலுக்குள்ளே வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒரு 48 வீடியோஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சார்ட்டு தொடர்பான, ட்ரேடிங் தொடர்பான சொல்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கட்டாயமாக கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன். அப்போது இன்றைக்கி வந்து நிஃப்டி சார்ட்லேருந்து வந்து ஆரம்பிச்சிடலாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே. நிஃப்டியில் நம்ம 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் இருந்தே ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே தொடர்ச்சியாக கீழே விழுந்துகிட்டே இது ப்ரைஸ். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படி வந்து போயிட்டு இருக்கிறான். அதனால் இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ப்ரெஷரில் ரொம்ப வந்து அழுத்தம் அதிகமாகும் போது என்ன ஆகும், ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் ஆகும். பிரேக் ஆகிற சைடு நல்லா வேகமாக போகணும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஆயிடுச்சு, கீழே பிரேக் ஆகி போயிடுச்சு. கீழே பிரேக் ஆனவனும் வந்து வேகமாக வந்து கீழேயும் போயிட்டான். ஸோ செல்லர்ஸ் வந்து டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. டோட்டல் கண்ட்ரோலில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்து எப்படி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நாளாக நல்லா பையாச்சு. அதுக்கப்புறமா இங்கே கூட பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல 4 நாள் 5 நாளைக்கு வந்த பையாச்சு. ஆனால் இந்த மாதிரி நல்லா பையால இந்த ரேஞ்சை அவன் எக்காரந்து கொண்டு அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. விழுந்துட்டாங்க. மறுபடியும் விழுந்துட்டாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து ஆரம்பித்து கடன்னு ஒரு 3 மணி நேரமாக வந்து கீழே விழுந்துறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பேட்டர்னை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். என்ன அப்படின்னா முதல் தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு, 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை இங்கே வரத்தான் போகுது மார்க்கெட். ஒருவேளை நாளைக்கு ஆரம்பித்த உடனே வந்து ஒரு சின்ன ட்ராப் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆனாலும் எப்போ எந்த இடத்துலேருந்து வேணாலும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆகிட்டு ஒரு ஹையர் ஐ இப்படி வச்சுட்டான் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இஸ் த டார்கெட். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன்னா நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஃபாலோவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் சிக்னல் வந்தாலும் சரி, நல்ல புல்லிஷ் மூமெண்டம் வந்தாலும் சரி, அவன் கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். இந்த தடவை ட்ரெண்ட் லைன் வர்றது மட்டும் இல்லை, பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபோர்த் அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணினாச்சும் 5th அட்டம்ப்ட்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க, இத்தனை லட்சம் கோடி செல் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து 52 வீக் லோவில் வந்து இருக்குது நிறைய ஸ்டாக்ஸு. அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு. இக்னோர் நியூஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதை கண்டுக்காதீங்க. சார்ட் என்ன சொல்லுது, 1 ஹவரில் என்ன சொல்லுது, அதை மட்டும் பாருங்கன்னு தான் சொல்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. அந்த கமெண்ட்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பேர்லாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி செல் ஆகிடும், கிஃப்ட் நிஃப்டி இங்கே ஓப்பன் ஆகும், அதனால் வந்து இப்படி ஆகுது, யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது, அதனால் ஃபால் ஆகிடும், நிறைய கம்பேரிசன்ஸ். அதெல்லாம் வேண்டான்றேன், தவிர்த்துருங்க. வேண்டாம், அவங்க நாட்டில் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் பேண்டமிக் திரும்ப கோவிட் மாதிரி எதனாச்சும் வந்து வருது, அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு நாடுகளே வந்து போர் நடக்க போகுது, இல்லை நடக்குது, ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் இந்தியா வந்து எப்படியா வந்து சம்மந்தப்படவை தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி எதனாச்சும் நடந்ததுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்யூமோடு வந்து செல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் சும்மா காரணமே இல்லாமல் மார்க்கெட்டு விழுது. என் குருநாதர் கூட சொல்கிறார், காரணம் முன்னாடியெல்லாம் காரணம் இருந்தது, இப்போ காரணமே இல்லைப்பா, விழுந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, யாருக்கும் பையர்ஸுக்கு நம்பிக்கை இல்லை, மேலே போகணும்னு நம்பிக்கை இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுலேருந்து வந்து அந்த ட்ரேட் வார்ஸ்
டாரிஃப் அப்படின்ட்டு அவர் ரொம்ப வந்து இது பண்ணுறார். ரொம்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்புறம் போக 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 கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அப்புறம் ஒரு வருஷத்தில் நிலமை அப்படியே வந்து சரியாயிடும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது. கரெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்குது. இது செல் ஆஃப்னு யாரும் வந்து நினைக்காதீங்க. பேனிக் செல்லிங்கும் நடக்கலை. அதனால் ரொம்ப பொறுமையாக தான் நகர்ந்துட்டு இருக்குது. ஆனாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே வேணாம். சரியா? நியூஸை இக்னோர் பண்ணிடுங்க. நியூஸை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அதை பார்த்து பயப்படணுன்னு அவசியமே இல்லை. சரியா? 5 மினிட்ஸில் என்ன நடந்துருக்கு? செல்லர்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்குது மார்க்கெட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடச்சி, சும்மா இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க வந்து சொல்லிடலாம். என்னது இது? இன்னைக்கு லோ இங்கே இருக்குது. அந்த லோவை மறுபடியும் வந்து பஞ்ச் பண்ணிட்டு மேலே போயிட்டான். அதே லோக்கு வந்து முடிச்சிருக்கணும். சரி, இங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த லோ தான். ப்ரீவியஸ் டேயில் ஒரு லோ இருக்குது. அந்த லோக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்துருச்சு. இமீடியட்டாக மேலே போயிருக்கு. நம்ம ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் இமீடியட்டாக மேலே போயிருக்குது ப்ரைஸ். மேலே போன ப்ரைஸு மறுபடியும் உள்ளே வந்து ஒரு தடவை இந்த லோ வந்து இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இடத்துல யாராவது பை பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பாங்க? இங்கே தான் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. கலெக்ட் ஆனோன்னா மேலே போயிட்டான். இதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தைரியமாக வந்து இதுதான் லெவலு, இந்த லெவலுக்கு வந்தால் நான் எடுக்கிறேன்ப்பா ட்ரேடு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஆள்லாம் இந்த ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் இக்னோர் பண்ணிடணும். செகண்ட் கேண்டில், தேர்டு கேண்டில் தான் அந்த இடத்துக்கே வந்திருக்குது. இப்போ என்ன இதில் என்ன கேஷ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி கீழே வந்து எதனா ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இந்த லாஸை நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, இந்த லாஸை ஏற்றுக்க போகிறீங்க. இல்லைங்க, இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகி இங்கே க்ளோஸ் வச்சுருக்குது, இந்த லாஸையும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. தைரியமாக உள்ளே வந்தீங்கல்ல, தைரியமாக உள்ளே வந்தீங்களா, அதே மாதிரி தைரியமாக வந்து அந்த லாஸையும் எடுக்கணும். ஏன்னா திரும்ப சம்பாரிச்சிக்கலாங்கன்னா அந்த தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. அதே சமயத்தில் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே எந்த ஹைக்கு போயிருக்கிறான், நேற்றுக்கு மறுபடியும் அந்த ஹைலேயே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ஒருவேளை மேலே போனான்னா அவ்வளோ தூரம் போயிடுவானா? போயிடுவான். எப்படி போகிறான்? படிக்கட்டில் ஏறி போகிறானா? ஆமாம், இந்த இடத்துல ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. எப்படி போயிருக்கிறான்? இப்படி மேலே போய் புல் பேக் வந்துருக்கிறான், இப்படி மேலே போய் இன்னொரு புல் பேக் வந்துருக்கிறான், மறுபடியும் மேலே போயிருக்கிறான். இந்த ஹைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுதா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இந்த ஹைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுதா? குறைஞ்சி போச்சா? கம்பேர் பண்ணணும். பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட தான் திரும்பவும்லாம் நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்? இந்த செல்லர்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட் இப்படி க்ளோஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆஹா, ரைட். இங்கெல்லாம் செல்லர்ஸ் எங்கே வந்தாங்க? ஒரு கேண்டில் இங்கே வந்து, அடுத்த கேண்டிலில் செல்லர் வந்தாங்க. இங்கே இம்மிடியேட்டாக செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. எந்த இடத்துல வந்திருக்காங்க? அது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸாக ஒரு தடவை கீழே போயிருக்கு, இன்னொரு தடவை கீழே போயிருக்கு. அதே இடத்துல வந்து தடுமாறுறாங்க. அவ்வளோதான் தெரியும். தடுமாறுறாங்க. இந்த கேண்டில் அப்போ தடுமாற்றம் கண் கூட தெரியுது. இது என்ன பண்ணக்கூடாது? ஆஸ் பர் ரூல் என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே போகக்கூடாது. அவ்வளோதான். இது வரைக்கும் வரலாம். ஒரு நல்ல புல்லிஷாக மேலே போனதில் நல்ல ஒரு பியரிஷ் க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்த கேண்டலும் ஒரு நல்ல பியரிஷ் க்ளோஸ். அடுத்த கேண்டலும் பியரிஷ் க்ளோஸ். என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ இது என்ன பண்ணிடுறான்? இந்த ஃபாலுக்கு புல் பேக் போயிருக்கிறான். மறுபடியும் ஃபால் வந்து தொடர்ந்து இருக்குது, அதுக்கான புல் பேக் போயிருக்கிறான். மறுபடியும் ஃபால் தொடர்ந்து வந்திருக்குது, அதுக்கான புல் பேக் போயிருக்கிறான். மறுபடியும் ஃபால் வந்து தொடர்ந்து வந்திருக்குது. எது வரைக்கும் வந்திருக்குது? ஃபஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? இவ்வளோ தூரம் செல் ஆயிருக்குது. பெரிய செல் ஆஃப். ரெண்டாவது தடவை வந்து எவ்வளோ தூரம் வந்து போயிருக்கிறான்? இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான். ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி செல் ஆஃப். அடுத்த தடவை எங்கே போயிருக்கிறான்? அடுத்த தடவை ப்ரீவியஸாக காலையில் எந்த லோவிலேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே வந்தானோ அந்த லோக்கே வந்துட்டான்.
அதை விட ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறாங்க மார்க்கெட்டை. இங்கேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து இவ்வளோ தூரம். அடுத்த புல் பேக் போயிட்டு வரும்போது இவ்வளோ தூரம் தான் அவங்களால வர முடிஞ்சுது. இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, இந்த ஃபாலையும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். எடுத்தோடனே எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, போக போக ஆர்வம் எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள். அந்த கம்மியாகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது, ஆர்வம் கம்மியாகுது. அதே மாதிரி ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே, அடுத்த ஹை இங்கே. ஹைக்கு மேலே போயிட்டானா, புல் பேக் வரும்போது என்ன பண்ணியிருக்கான், அந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியலையா, மறுபடியும் ஹை வச்சிட்டான். மறுபடியும் புல் பேக் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியலையா, மறுபடியும் ஹை வச்சிட்டான். மறுபடியும் வந்து புல் பேக் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மறுபடியும் ஹை வச்சுட்டான். மறுபடியும் புல் பேக்கு சேம் லெவலுக்கு வந்துருச்சு. எத்தனை தடவை இது பிரேக் ஆகிடுச்சு, 1 2 3 4 தடவை போயிரு, ஜோராக போயிருக்கிறாங்க பையர்ஸ். எங்கேருந்து போயிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் லெவலில் இருந்து போயிருக்கிறாங்க. எப்படி போயிருக்கிறாங்க, படிக்கட்டில் இறங்கி வந்தவங்க இப்போ படிக்கட்டில் ஏறி போகிறாங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு வரக்கூடாது, வந்துட்டான். சரி ஓகே, வந்தது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கு கீழே போகக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இங்கிருந்து சப்போர்ட் எதிர மேலே போனால் என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேலே, அதாவது ஈக்குவலானா போனோம், இல்லைன்னா கொஞ்ச நாச்சும் மேலே போனோம். என்ன பண்ணியிருக்கிறான், போனானா, இல்லவே இல்லை. என்ன பண்ணியிருக்கான், இங்கே நின்றுட்டான். எவ்வளோ நேரம் நிற்கிறான், ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறான். அப்புறம் கடைசியாக என்னாச்சு, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமே, அந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணோன்னே என்ன பண்ணான், கீழே போயிட்டான். எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் லோக்கே போயிட்டான். நான் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த படிக்கட்டு வந்து தெரியுது அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தினமும் வந்து நீங்கள் சார்ட்டை வந்து பார்க்கணும். தினமும் நடக்குது. அவன் கீழே விழும்போது அப்படியெல்லாம் விழுந்துறதில்ல, ஒரு சின்ன புல் பேக் போயிட்டு தான் விழுந்தான். அதை விட கொஞ்சம் நல்ல புல் பேக் போயிட்டு தான் விழுந்தான். அதை விட கொஞ்சம் நல்ல புல் பேக் போயிட்டு தான் கீழே வர முடியாமல் மேலே போய் கீழே வரும்போது அங்கேயும் வரல, அந்த இடத்துக்கு ரொம்பவே அருகாமையில் வந்து தான் மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டு தான் திரும்பவும் வந்து கீழே வந்துருக்கு ப்ரைஸ். ஒரு நாளும் நடக்குது, ஒரு நாளும் நான் உங்களுக்கு வந்து இதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படி நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது வந்து அழகாக தெரியுதா உங்களுக்கு. படிக்கட்டில் ஏறி மேலே போனால், படிக்கட்டில் இறங்கி கீழே வந்தால், கொஞ்சம் வால்யூம் கம்மியாக படிக்கட்டில் ஏறி போனால், இந்த தடவை படிக்கட்டெலாம் கிடையாது, பொத்துன்னு விழுந்துட்டான். கவனிங்க, ஜெயிச்சிடலாம். கவனிச்சா ஜெயிச்சிடலாம். சரியா, அது வந்து ஃபியூச்சர்ஸு. இது வந்து ஆப்ஷன் 22,600 ஆப்ஷன். இதில் எதனாச்சும் வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம சும்மா அப்படி பார்ப்போமா. மேலேருந்து வந்து வேகமாக ப்ரைஸ் விழுந்தது க்ரீன் கேண்டில். அடுத்து இங்கே நினச்சி, அடுத்து இங்கே நினச்சி, ஒரு 20 மினிட்ஸாக நிற்கிது ப்ரைஸ். மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். அப்போ எங்கே பை பண்ணோம், இந்த ரேஞ்சில் எங்கேயா பை பண்ணணும். கீழே எந்த இடத்துல, மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரும்போது பையை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. தாராளமாக ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ட்ரை பண்ணால் என்ன ஆயிருக்கும், 68 எங்கே வந்து க்ளோஸ் வச்சான், 65. மறுபடியும் கீழே போய் எங்கே போய் க்ளோஸ் வச்சான், 62. எத்தனை புள்ளி, 6 புள்ளி. ஏன்னா 68 தானே எடுக்கிறீங்க நீங்கள், 6 புள்ளி. க்ளோஸ் பண்ணிடலாமா, 15 புள்ளி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை. மேலேருந்து கீழே வந்தால் புல் பேக்கு, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் போனோன்னா கூட, அதாவது நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக கீழே போயிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. சின்ன பாசிட்டிவ்லேயோ இல்லைனா வந்து அதே இடத்துலையோ பிரேக் ஈவன்லேயோ க்ளோஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வர்றான் பார்த்தீங்களா, அந்த டைமில் மறுபடியும் வந்து ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதையே நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், உள்ளுக்குள்ளார வந்துருச்சு, அதனால் இப்படியே போயிடும், அதனால் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். நோ, நெவர். நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் கீழே இது போயிட்டு உங்களை பயமுறுத்திட்டு 10 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் திரும்ப ரிவர்சல் வந்தானே வச்சுக்கோங்களாம், அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் ட்ரேட் எடுத்த ரேஞ்சிலேயே வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். முதல்ல டென்ஷனை குறைச்சிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, ஜாலியாக ட்ரேட் பண்ணணும். நிறையா நாட்களில் நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருந்துருப்பீங்க,
எடுத்தோன்னே இந்த மாதிரி போயிருந்துருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னா வந்து மேலே போயிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ட்ரேட் எடுத்துருந்துருப்பீங்க, இந்த இடம் வந்திருக்கும், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருப்பீங்க, எடுத்தோன்னே மேலே போயிருப்பான். இதெல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் ட்ரேடு எடுத்தோன்னே கீழே வந்துட்டு இப்படி மேலே வந்தானா இந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்துக்கிறது நல்லது. ஏன்னா இவன் இந்த ஐக்கு போகணும். போனான்னா ஓகே, போனான்னா என்ன பண்ணுவான், திரும்ப வந்து ஒரு புல் பேக் வரும். அந்த டைமில் கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். இல்லைனா மேலே போகலாம் என்ன பண்ணுவான், புதுலோ வைப்பான், அவ்வளோதான். இதான் ஐ, திரும்ப புதுலோ வச்சான். அந்த ஹைக்கே போயிட்டு வரும்போது தான் புதுலோவுக்கு வராமல் இப்படி வந்து மேலே போச்சு ப்ரைஸ். அதான் இந்த ரேஞ்சை வந்து கட்டே பண்ணவே முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் கீழே போச்சு. அதனால் எப்போவுமே சரி, நீங்கள் அந்த இடத்துக்காக பொறுமையாக காத்திருந்து, அது 11 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆனாலும் சரி, ட்ரேடு வந்தால் ட்ரேடு இல்லைன்னா இல்லை தான். அதை பற்றி கண்டுக்கூடாது, விரட்டக்கூடாது. விரட்டினீங்கன்னா தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கேன், இது வந்து புட் ஆப்ஷனு தொடர்ந்து பீரிஷாக வருது, விட்டுருங்க. எங்கேயோ போயிட்டு போகிறான், விட்டுருங்க. ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வைக்கிதா, க்ளோஸ் வச்சோன்னே நீங்கள் ட்ரேட் எடுத்து பார்த்துருங்கன்றேன். சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. என்ன பண்ணணும், அவன் மேலேருந்து கீழே வந்ததில் இந்த இடம் வரைக்கும் புல் பேக் போயிருக்கிறானா, அந்த புல் பேக் லெவலை கட் பண்ணானா மேலே போயிடுவான். என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு தடவையும் வரும்போதும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அந்த இடம் வரைக்கும் வர முடியுது அவனால், ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. எப்படிலாம் வந்திருக்கிறான் பாருங்கள், எவ்வளோ புல்லிஷாக வந்திருக்கிறான் பாருங்கள். முடியல, ஆனால் அந்த இடம் வந்தால் கட் பண்ண முடியல. இப்போ இந்த புல்லிஷாக வந்ததுலேருந்து மேலே போயிருக்கான், எவ்வளோ தூரம் போயிருக்கான், 60லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், கிட்டத்தட்ட 77க்கு போயிருக்கிறான். 15 புள்ளி. திரும்ப 60க்கு வந்துட்டு எங்கே போயிருக்கிறான், திரும்ப அதே 77க்கு போயிருக்கு. சரியா, 2 தடவை. அதாவது க்ரீன் வருது, வந்தவுடனே ட்ரேட் எடுக்கிறீங்க, மேலே இவ்வளோ தூரம் தான் போனான், திரும்ப கீழே விழுந்தான், அதே லெவலுக்கு வந்து தான் மேலே. அப்போ இந்த லெவலை அவன் கட் பண்ண மாட்டான். இங்கே வரும்போதெல்லாம் வந்து பை ஆகிட்டு இருக்கிறான். இந்த தடவை பை ஆகும்போது என்ன பண்ணணும், இவ்வளோ தூரம்னா போகணும் அட்லீஸ்ட், இல்லைனா அது கொஞ்சம் மேலே போகணும். மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் இப்படி வந்து போட்டுருவோம், இங்கே இந்த ரிஜெக்டாக இப்படி வருவான், இப்படி போவான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சு அவனால், அங்கேருந்தே விழுந்துட்டான். கீழே போய் திரும்ப வந்து அதே லெவலுக்கு வந்துட்டு கீழே போயிட்டான். அடுத்தடுத்து லோ வைப்பான், அவ்வளோதான். கீழே போனாலே எதுக்காக போகிறான், அடுத்து லோ வைக்க தான் போகிறான். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணலனாலே என்ன அர்த்தம், அடுத்தடுத்து லோ வைக்கிறான்னு அர்த்தம். இதில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. இது வந்து எல்லாத்துலேயுமே நடக்குது. காலையில் எங்கே பார்த்துட்டு இருந்தேன், இந்த இது பார்த்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். வந்தான், புல் பேக் போனான். இது வந்து கோல்டுங்க, இது வந்து ஃபாரெக்ஸு, நம்ம மார்க்கெட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் அதே விஷயந்தான் நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு இது வந்து காட்டுறோம். கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து புல் பேக் இப்படி தான் போனான். ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது. கீழே வந்துட்டு புல் பேக் மறுபடியும் அப்படி தான் போனான். இதுக்குள்ளாரையே நான் என்ன பண்ணேன், இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டாச்சு. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை போட்டாலே என்ன அர்த்தம், இவன் கண்டிப்பாக கட் பண்ணுவான்னு அர்த்தம். கண்டிப்பாக கட் பண்ணிடுவான். என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போகணும். கட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, இங்கே ட்ரெண்ட் லைனை வந்து கண்டிப்பாக கட் பண்ணுறான். ஆனால் மேலே போகிறவன் இந்த லெவலுக்கு மேலே போகணும், போனால் தான் போவான், எல்லாம் போக மாட்டான். என்ன ஆயிருக்குது, புல் பேக் வந்து போயிருக்கான், புல் பேக்கு கீழே வரைக்கும் வரல. இங்கெல்லாம் புதுலோ வச்சவன் இங்கே புதுலோ வைக்க முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகி மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணிட்டான், புல் பேக் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது, ஆனால் போகும்போது மேலே போக முடியல. மொத்தமாக விழுந்துருக்கிறான். எப்படி விழுந்துருக்கிறான், கண்டினியூஸாக விழுந்துருக்கு. கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு ப்ரீவியஸ் லெவலை மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த இடத்துல அந்த லெவலுக்கு வந்தோன்னா புல்லிஷ். புல் பேக் வர முடியாமல் மேலே போயிட்டான். டபிள்யூ வந்து ஸ்டைலாக எழுதியிருக்கானா, மேலே போயிட்டான். இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போனவன் இந்த லெவலுக்கு மேலேயே போயிட்டான். கொஞ்சமாக போயிருக்கு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போது அதே தான், இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான், லோவும் பண்ணலை.
மேலேயும் போல் கீழேயும் போல் அப்படியே ப்ரெஷர் அப்படியே கொஞ்சமாக கிரியேட் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக், ஏதோ ஒரு சைட் பிரேக் ஆகும், நல்ல மூவ் ஆகும். அப்போ இங்கே கூட என்ன நடந்திருக்குது, நிஃப்டியில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் நடந்திருக்குது. ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. இதை கட் பண்ணோன்னா மேலே போய்ட்டு புதுசாக லோ பண்ணிகிட்டே வந்தான். புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பண்ணிக்கிட்டே வந்தோம். இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. டிஸ்டன்ஸை கவனிக்கணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு புல் பேக் வந்துருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்துருக்கு. எப்படி வந்துருக்குது, இந்த மாதிரி வந்து நின்றுக்கிறான். இங்கெல்லாம் வந்து இமீடியட் ரிஜெக்ஷன் இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன பண்ணுறாங்க, நின்னதுக்கப்புறம் ஒரு புல்லிஷாக ஒரு நல்ல க்ளோஸ். ஏற்கனவே எங்கள் புல்லிஷ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில். அப்போ இங்கே என்ன ஆச்சு, மேலே வந்து இந்த லெவலுக்கு க்ளோஸ் பண்ணேன், சின்ன புல் பேக் மேலே போயிட்டேன். எங்கே போகலாம், இது வரைக்கும் போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மேலே போயிருக்கேன். இப்போ அடுத்து இங்கே அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், இது வந்து நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியும். ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க, எந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். கீழே வந்திருப்பான், மேலே போக முடியாமல் கீழே வந்திருப்பான், மேலே போக முடியாமல் கீழே, மறுபடியும் மேலே போக முடியாமல் மொத்தமாக கீழே, எங்கள் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துருக்கு. ஒரு இடத்துலையும் நீங்கள் சார்ட்டை இந்த மாதிரி வந்து நல்லா இழுத்து வச்சுட்டு இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பொறுமையாக சார்ட்டை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது வந்து குட்டி குட்டியாகவும் இருக்கும், இந்த மாதிரி இல்லைன்னா பெருசாகவும் இருக்கும். ஒரு தடவையும் இந்த மாதிரி போயிட்டு வரும். ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும். குட்டியாக நடக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் அதான் நடக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன். நீங்கள் கட்டாயமாக வந்து கற்றுக்கணும், சரியா? கட்டாயமாக பெரும் முயற்சி எடுத்து கற்றுக்கணும். நீங்கள் வேறு எதையுமே பார்க்கல, நியூஸ்லாம் பார்க்கவே தேவை. யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், அவன் காசு இருக்கிறவன் செல் பண்ணுறான், பை பண்ணுறான், ஏதோ பண்ணிட்டு போகிறான். நமக்கு என்ன, நம்ம வச்சுருக்கிற அந்த 1 லட்சத்தை 2 லட்சத்துலேயே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ட்ரேடு? இன்னும் சில பேர் வந்து 10,000 ரூபா என்கிட்ட இருக்குது, நான் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாமா, 20,000 ரூபா இருக்குது, ட்ரேடிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. வேண்டவே வேணாம். அந்த 10,000 ரூபா காசை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை நான் மார்க்கெட்டுக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஆசையாக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கிட்ட கொடுத்துருங்க. அங்கேருந்து எடுக்கல முடியாது. நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். 10,000 ரூபா வச்சு நான் எப்படி 10 கோடி சம்பாரித்தேன். வேண்டான்றேன், நீ சம்பாரிச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். தெளிவாக இருங்க. இது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, பயிற்சி மட்டுமே பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து இது இப்படி தான் உங்களுக்கு பார்த்தோன்னா சொல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து கதையே வேறு. கேபிட்டல் மட்டும்தான், கேபிட்டல் இருந்ததுன்னா அவ்வளோதான், பூந்து விளையாண்டுருவீங்க, சரியா? பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதே தான். சின்னதாக ஒரு சந்தேகப்பட்டோம், இந்த மாதிரி வந்து மேலே போகலை, இங்கே ஐ வச்சுருக்கோம், இங்கே ஐ வைக்கணும், ஒருவேளை இதை பிரேக் பண்ணி ஐ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போவான்னு பேசினோம். அதெல்லாம் நடக்கல. அடுத்த நாளே வந்து கேப் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். அப்போ இங்கே வரக்கூடாது. இங்கே வந்தோன்னா என்ன பண்ணுவான், இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்துடுவான், இல்லைன்னா கீழே போய் ஒரு லோ வைப்பான்னு இங்கே வந்தோடனே முடிவு பண்ணிட்டோம். கீழே போய் ஒரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ வச்சானே, நேற்றே வச்சு என்ன பண்ணிடுறான், இது ஹை, நேற்றுக்கு இங்கே ஒரு ஹை வச்சுருந்தான். இந்த ஹையை கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணால் தான் போவோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுதா, இப்படி மேலே போய் இப்படி வந்துட்டு டபிள்யூ ஒரு வேளை ஸ்டைலாக எழுதிடுவானா? ஸ்டைலாக எழுதுனானா என்ன பண்ணுவான், ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். ட்ரெண்டை பிரேக் பண்ணால் எங்கே வருவான், இங்கே வருவான், அடுத்து சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துடுவான். நடக்க சான்சஸ் இருக்குதா அப்படின்னா அப்படி தான் தெரிஞ்சுது. காலையிலேருந்து அப்படி தான் இருந்தது. முடியும் போது வந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சு விட்டான். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லெவலை கட் பண்ணுற வரையும் எந்த தயக்கமும் இல்லை. அவன் மேலே போவான் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். ஏன் அது மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறோம், 1 2 3 4வது தடவை இந்த தடவை முயற்சி பண்ணானா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், எப்போ திரும்புகிறானோ
திரும்புகிற வரையும். இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. செல்லர்ஸுடைய டோட்டல் கண்ட்ரோலில் இருக்குது. செல்லர்ஸ் கண்ட்ரோல் இல்லை, செல்லர்ஸுடைய டோட்டல் இரும்பு பிடியில் வந்து இருக்கிறாங்க மார்க்கெட்டு. சரியா? அதனால் வந்துட்டு ஓகே, செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு வந்து என்ன 5 மினிட்ஸில் போயிட்டு அன்னைக்கு ட்ரேடு இருந்ததுன்னா எடுப்போம், இல்லைனா ஜாலியாக வந்து விட்டுருவோம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு? ப்ரீவியஸ் ஐ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐயை தொட்டோன்னு கீழே விழுந்திருக்கானா, எப்படி பதறி போய் வந்திருக்கிறான். ஐயோ நீயா அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே வந்துட்டான். ஃபஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கீழே வந்தானா எது வரைக்கும் வருவான்? இங்கே வந்துடுவானா? ஏன் ப்ரீவியஸாக இங்கேருந்து தான் போயிருக்கான், இங்கேருந்து தான் போயிருக்கான். அதனால் ஒருவேளை இங்கே வந்தாலும் நம்ம தைரியமாக ட்ரேட் எடுத்துருவோம். எப்படி வந்துருக்குறான்? மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக் போயிட்டு கீழே வந்து ஒரு புல் பேக் போயிட்டு கீழே இப்படி வந்ததுன்னா எடுத்து வந்துருக்கலாம். ட்ரை. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? இங்கிருந்தே மேலே போயிட்டான். இந்த இடத்துல ஒரு குட்டியாக ட்ரெண்டு தெரியுதா? இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே கொஞ்சம் போகிற மாதிரி வந்து போயிட்டான். மேலே போனான்னா எதுக்கு மேலே போனால் மேலே போவான்? இங்கே தான். இதுக்கு மேலே போகணும், போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடம் வந்தால் நீங்கள் செல் பண்ணுவீங்களானா? தாராளமாக பண்ணுவோம். எப்படி? தாராளமாக பண்ணுவோம் செல்லு. ஏன்? மார்க்கெட்டே செல்லில் இருக்குது. இன்னும் இது ஐ இங்கே இருக்குது, நேற்று ஐயும் அங்கே தான் இருக்குது. அப்புறம் என்ன கவலை? மேலே வந்தால் செல்லு. நல்ல புல்லிஷாக இருக்கா கேண்டில்? அது வரைக்கும் மேலே வர்ற கேண்டில் எப்படி இருக்குது? நல்ல புல்லிஷாக இருக்குதா? நல்ல புல்லிஷாக. இங்கே இந்த கேண்டில் ரிவர்சல் கேண்டில், பையர்ஸை காணும் திடீர்னு. இங்கெல்லாம் வந்து நிறைய பையர்ஸ் இருந்தாங்க, 20 நிமிஷமாக பையர்ஸ் இருந்தாங்க. திடீர்னு இந்த கேண்டில் வந்து பையர்ஸ் இல்லை, ஆரம்பித்த இடத்துல முடிச்சிருக்கானா? செல்லர்ஸ் வந்துட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே வந்தாச்சு. அவங்க செல்லர்ஸ் உள்ளே வந்தோன்னா பையர்ஸு செல் மார்க்கெட்டுங்கிறதுனால அவ்வளோதான் விட்டுட்டாங்க. எங்கே போயிருக்குது? இன்னும் இது லோக்கே போயிடுச்சு. எந்த லோலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பி இவ்வளோ தூரம் போச்சோ அந்த லோக்கே வந்துடுச்சு மார்க்கெட். ஒரு நிமிஷம், அந்த லோக்கே வந்துடுச்சு. ஈக்குவல் லோ. இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். எங்கே போகணும்? இங்கே போகணும், அப்போ தான் மேலே போவான். இது சாத்தியமா? இவ்வளோ தூரம் போகிறது சாத்தியமா? கஷ்டம்தான். அப்போ என்னது? இன்னொரு லோ. மேலே போகலைன்னா இன்னொரு லோ வச்சுருவான், மேலே போகலைன்னா இன்னொரு லோ வச்சுருவான். இன்னொரு லோ வைக்காமல் ஈக்குவல் லோவில் இருக்கிறான்னா மேலே போயிடுவான்னு அர்த்தம். திரும்ப 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 சொல்கிறேன் நான், ஒரே விஷயமாக தான் இருக்கும். ஆனால் எத்தனை 1000 முறை நானே சொல்லிட்டேன்னு எனக்கே வந்து ஞாபகம் இல்லை. அவ்வளோ தடவை சொல்லிட்டேன். சேம் பேட்டர்ன். லோ பண்ணிக்கிட்டே வரணும், லோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த லோயே எவ்வளோ தூரம் இருக்குது, இது எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். எதை காட்டுது? பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்கங்கிறத இது பிக்சராக நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுது. இந்த நம்ம புக்கை உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பை ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்காரங்க உள்ளே வந்தாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாம் பிக்சராக அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. பிக்சராக அப்படியே கையில் இப்படி எடுத்து அதை உடச்சி இது வந்து இப்படி, அதை இப்படி, இது டிகிரி எல்லாத்தையும் வந்து அப்படி கையில் இப்படி இப்படி மேஜிக் மாதிரி பண்ணாங்க. அப்படியே பசங்களை அப்படி புரிஞ்ச மாதிரி வந்து ஷாருக் கான் அவங்க இவங்கெல்லாம் வச்சு ஆடெல்லாம் போட்டு மிகப்பெரிய கம்பெனியாக வந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே மண்ணோட மண்ணாக ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஏன் அது திடீர்னு எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அது பிக்சராக நம்ம பார்க்கல. ட்ரேடிங்கும் அப்படி தான், எல்லாம் நம்பராக தான் பார்த்தாங்க. 100 100 100 102 102 105 நம்ம ஏலம் போடுறோமே அதே தான். 105 110 110 150 170 250. தெரியும் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 100 100 102 105, அதுக்கப்புறம் 150 சொன்னோம், 170 250, டக்கு 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 டக்குன்னு ஏறுதா? அதை உங்களுக்கு இங்கே படமாக காட்டுறாங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, அப்புறம் எப்படி பிக்கப் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் எப்படி ஸ்லோவாகிடுச்சு. ஸ்லோவாகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே ஏலம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஏலத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. என்ன ஆச்சு?
லோ வைக்க முடியல அவனால். லோ வைக்க முடியலன்னா என்ன ஆயிருக்கும், அடுத்தடுத்து ஹை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் அவன் ஹை தான். எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பார்ப்போமா? சும்மா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பாருங்கள். 640ங்க. 640லேருந்து ஏக்தமாக எவ்வளோ தூரம் போயிருக்கான்? 770 வரைக்கும் போயிருக்கு. 130 புள்ளி போயிருக்கு. எப்படி படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி வந்தது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் இந்த லோவில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்துருப்பீங்க. ஏற்கனவே சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து இங்கே 130 புள்ளி கொடுத்தான். ஜஸ்ட் லைக் தட். அதனால் யாரோ செல் பண்ணுறாங்க, யாரோ பை பண்ணுறாங்க. இத்தனை லட்சம் கோடி போச்சு, அத்தனை 1000 கோடி போச்சு, 52 வீக் லோவில் இருக்குது, என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இக்னோர் த நியூஸ். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். ஒரு இடமா பாருங்கள், ஒரு கேண்டிலாக பாருங்கள். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது தெரியும். இந்த இடத்துல ஈக்குவலாக மறுபடியும் வந்து போயிருக்குது. இங்கே அந்த மாதிரி வராமலே போயிருக்குது. எப்படி போயிருக்கான்? மறுபடியும் மேலே ஏறி 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 போயிருக்கானா? மறுபடியும் கீழே இறங்கி 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 வந்துருக்குறானா? பொறுமையாக வந்துருக்குறானா? மறுபடியும் என்னாச்சு? மறுபடியும் மேலே போயிட்டு கீழே ஏக்தமாக போயிட்டான். மேலே பிரேக் ஆகும்போது அப்படி தான் போவோம். மேலே போயிட்டான். திரும்ப வரும்போது எப்படி வந்திருக்கான்? பொறுமையாக இறங்கி வந்துருக்குறானா? இது புதுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். ஈஸியாக இருக்கிற மாதிரி, என்னடா இவ்வளோதான் ட்ரேடிங்காங்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கைக்கு வந்தோடனே தான் ஒன்றுமே ஆன்சரே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டெய்லியும் பயிற்சி பண்ணணும். டெய்லியும் மார்க்கெட் முடிஞ்சோன்னு கூட பாருங்கள். நீங்கள் லைவ் மார்க்கெட்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. லைவ் மார்க்கெட் 6 மாதம் கழித்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இது முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் எடுத்து நீங்கள் பாருங்கள், அங்கேயும் தான் நடந்திருக்கும். அதுக்கெலாம் ட்ரேடிங் வியூ போயிடணும். ட்ரேடிங் வியூ போயிட்டு அது என்ன தான் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டு போயிடணும். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பின்னாடி போய் ஏதாவது ஒரு 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கும். சரி, ஓகே. ஒரே இடத்துல நிற்கிது ப்ரைஸு. கொஞ்சம் ட்ரெண்ட் லைனை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. புல்லிஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னானாலும் பரவாயில்ல, கடை திறந்தவனு தான் ட்ரேடுங்கிறதுனால நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆப்ஷன்ஸுக்குள்ளார வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துருக்குது? ப்ரைஸு மேலே ப்ரீவியஸ் ஹை கீழே வச்சுருக்கான். ஒன்று பண்ணுவோமா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துகிறோன்னு வச்சுருவோம். சரியா? கீழே வந்துட்டு இருக்கான். ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். அவசரம் நம்மளுக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா எனக்குலாம் கை காலெலாம் ஆடிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட் எடுத்துடுறீங்க. 294 ட்ரேடு. எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? எங்கேயோ பாதாளத்தில் போய் க்ளோஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் 64 போய் க்ளோஸ் வச்சுருக்கான். 30 புள்ளி கீழே. காலையில் எடுத்தோன்னே கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். 15 புள்ளி தான் தாங்கும். 15 புள்ளிக்கு மேலெலாம் இங்கே தாங்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? க்ளோஸ், அவ்வளோதான். 30 புள்ளி அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்து தான் அவனை வேறு வழியில் அடுத்த சான்ஸுக்காக வெயிட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சான்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே. அப்போ நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. திரும்ப மேலேருந்து கீழே வருது. இந்த தடவை எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாமா வேண்டாமா? இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். நல்ல பியரிஷாக ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது. இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? 50% போகும், 50% போயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இதில் 50% அழகாக போயிடுச்சு. போயிட்டு தான் கீழே வந்தான். சரி, ஓகே. 30 புள்ளி ஏற்கனவே மைனஸ் பண்ணியிருக்கோமா? இந்த இடத்துல மறுபடியும் வரோம். ஆல்ரெடி பார்த்துருவோண்டா நீயா நானான்னு நீங்கள் ட்ரேட் எடுத்துடுறீங்க. எவ்வளோ? 257. எங்கே போய் க்ளோஸ் வச்சான்? 245. 12 புள்ளி. என்ன பண்ணுவீங்க? வெளியே வந்தால் ஆகணும், வேறு வழியே இல்லை. 42 புள்ளி போயிடுச்சு. சரியா? நேற்றெல்லாம் இங்கே அதே மாதிரி தைரியமாக தான் எடுத்தீங்க. இன்றைக்கி எப்படி தைரியமாக எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் நேற்று தைரியமாக எடுத்தீங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே எடுத்தணும்னு எடுத்தீங்க. 294 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 450 வரைக்கும் போச்சு. நேற்று என்ஜாய் பண்ணீங்களா? இன்றைக்கி ரெண்டு அடி டமால் டிமில்னு 2 அடி விழுந்துருக்குது. இப்போ தான் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. என்னென்னா பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு புல் பேக். அதை விட கொஞ்சம் கம்மியாக ஃபால் ஆன மாதிரி தெரியுது, ஒரு சின்ன புல் பேக். அதை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது தெரியுதா உங்களுக்கு? உங்களால் இதை உணர முடியுதா? செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தெரியுதா? ஏன் இது நடக்குது?
பையர்ஸ் உள்ளே வரலன்னா எப்படி வந்து பிரேக் போட முடியும்? பிரேக்கே போட முடியாது. இங்கே பையர்ஸ் உள்ளதுனால தான் பிரேக் அடித்தாங்க. இந்த இடத்துல அடித்து தான் ரிவர்சல் ஆச்சு. அப்போ இதில் கண்கூட அவங்கள வந்து பிக்சராக அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறாங்க. பையர்ஸ் உள்ளே வர்றாங்கப்பா அப்படிங்கிறத. அப்போ இங்கெல்லாம் நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுத்தீங்க பார்த்தீங்களா? இங்கே ட்ரேட் எடுத்தீங்கன்னு தைரியமாக நீங்கள் இன்னும் கூட தைரியமாக எங்கே ட்ரேட் எடுக்கணும்? இங்கே எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ண லாஸுக்கு கொஞ்சம் நாச்சே ரெக்கவரி வந்து பண்ணிக்கலாம். 198 எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? 245 ஒரு 45 புள்ளி போயிருக்கிறேன். எவ்வளோ லாஸ் பண்ணிடுறீங்க? 30 + 12 42 45. அப்பாடா, அதோடு வந்து எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இன்றைக்கி நேற்று நேரம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு எங்கேருந்து எடுத்தோம்? 300 எடுத்தோம், 450 வரைக்கும் போச்சு ப்ரைஸு. 150 புள்ளி எடுத்தோன்னே கொடுத்துட்டான். இன்றைக்கி 45 புள்ளி நம்மகிட்ட வாங்கிட்டான், திரும்ப 45 புள்ளி நம்மகிட்ட கொடுத்துட்டான். டேக்ஸு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படியே இருக்கும். ரைட், ஓகே, பரவாயில்லப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். ஏன்னா டெய்லி மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அது ரொம்ப 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 ஒரு ஒஸ்ட்டான ப்ராக்டிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான். வாய்ப்பு கிடைக்குது, நான் திரும்ப வந்து லோக்கு வருது, அதனால் நான் ட்ரேட் எடுக்கிறேன், இன்னும் வந்து க்ளோசிங்கு ரொம்ப நேரம் இது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் 45 புள்ளி கிடச்சிருந்துருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அந்த மாதிரி வந்து திரும்ப ஏற்கனவே 2 அடி வாங்கிட்டோம். நம்மளுக்கான அந்த இது வந்து கொடுத்துருச்சு, வெளியும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வந்து மறுபடியும் எடுப்போம்னா மறுபடியும் போய் மாட்டிங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி வெளியில் வர முடியாது. ஒன்ஸு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, அவன் மறுபடியும் வந்து கீழே போனான்னா மறுபடியும் வெளியில் வர்றது வந்து லாபகரமாக வெளியில் வர்றது வந்து கஷ்டமாயிடும். அதனால் இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னா கம்முன்னு வந்து விட்டுட்டு போயிடணும், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது? புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்துருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து விக்கு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தாராளமாக ட்ரேட் எடுப்போம். எப்படி? ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு இருந்ததுன்னா, வால்யூம் கேண்டிலாக அந்த விக்கு இருந்ததுன்னா, இந்த இடம் வந்துன்னா தைரியமாக ட்ரேட் வந்து வில் கெட் இன் டு ஏ ட்ரேட். 121 என்ன ஆயிடுச்சு? கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். 101 20 புள்ளி. இதில் ஒரு மைனஸ். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, தொடர்ந்து பீரிஷாக வந்துட்டு இருக்குது. புல்லிஷாக மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வி ஆர் கோயிங் டு டேக் எ ட்ரேட். அங்கேருந்து கொஞ்சம் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரியே நடந்தது. 96 எடுத்துருப்பீங்க, க்ளோஸ் வந்து 92 வச்சுது, 4 புள்ளி. அங்கேருந்து வந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது? 160 வரைக்கும் போயிருக்கு, 60 புள்ளி போயிருக்கு. போதுமா? எடுத்த உடனே மைனஸ் நீங்கள் 20 புள்ளி மைனஸ் பண்ணாலும் இங்கே 60 புள்ளி வரைக்கும் கொடுத்துருங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். நீங்கள் எடுத்த ட்ரேட் எல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. எடுக்கிறது எல்லாம் ஜெயிக்க முடியாது. எடுத்துட்டு தப்பாக போச்சு அப்படின்னா, உங்களுக்கு எதிராக போச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. அப்படி தான் ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு சாதகமாக வரும்போது என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணிங்க. ஒரு பெரிய மூமெண்ட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்குற நிலமையில் மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் வந்து ஐயரை பண்ணிகிட்டே போகலை. இந்த ஐயை கட் பண்ணி மேலே மட்டும் போயிருந்தான்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஐயரை பிக்கப் பண்ணி போயிருந்துருப்பான். அதெல்லாம் நடக்கலை. இன்டர்னலாக ஒரு ஹை வந்து வச்சு போயிட்டு இருக்கான். அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. சரியா? அதே சமயத்தில் நேற்றும் அதான் நடந்தது. இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்தான். 207 207க்கே வந்தான். எங்கே போகணும்? இந்த ஐக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா மேலே போயிருந்துருவான். மேலே போகல. எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 278 வரைக்கும் போயிருக்கான். 207லேருந்து 78 70 புள்ளி மேலே போயிருக்கு. அவ்வளோதான் போச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. தொடர்ந்து லோ பண்ணிட்டு வந்திருக்கான், தெரியுதா? இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். தொடர்ந்து லோ பண்ணிடுறோம். நேற்றுலேருந்து அந்த லோவை அவனால் கட் பண்ணவே, சாரி ஹையை அவனால் கட் பண்ணவே முடியும். இன்டர்னலாக உள்ளுக்குள்ளார இப்படி பண்ணிக்கிறான். ஆனால் முக்கியமாக கட் பண்ண வேண்டியது இதுதான். அதை கட் பண்ண மாட்டோம். நல்லா ஃபாலோ ஆகிட்டு இது மார்க்கெட்டு. பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு வந்து விட்டு தான் வந்து பிடிக்கணும். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சென்செக்ஸும் நிஃப்டி மாதிரி தான் கீழே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸு. இது எப்போ வந்து ஐஆர்ஐ பண்ணுறோன்னா அப்போத்துலேருந்து தான் கொஞ்சம் நஞ்சனாச்சும் மேலே வருவான். அது வரைக்குமே வந்து இது வந்து தொடர்கதையாக வந்து போய்கிட்டே தான் இருக்கும்.
ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது. ப்ரீவியஸ் லெவலில் ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக மேலே போயிருக்கான். ஒரே ஒரு செல் கேண்டல் வந்துருக்குது. வந்தோன்னா அப்படியே வந்து கீழே வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? படிக்கட்டில் வந்திருக்கிறான். லோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் கீழே. ஒரு கட்டத்தில் இந்த லோவை கட் பண்ண முடியல. உடனே அங்கேருந்து ஹை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹை பண்ண முடியாமல் இங்கே நின்னதுனால மொத்தமாக பொத்துன்னு மறுபடியும் வந்து விழுந்தாச்சு கீழே. அது கடைசியாக நடந்த விஷயம். கடைசியெல்லாம் ஒன்றும் ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ இந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது வந்து ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி இருந்தது. பேரலல் சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆச்சு ப்ரைஸு. இந்த பிரேக் ஆன ப்ரைஸு இந்த சப்போர்ட்டுக்கே திரும்ப வந்து வந்துருச்சு. எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கே வந்துட்டான். இன்னும் கீழே போவானான்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. இந்த லெவல்லேருந்து திரும்பி இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா தான் மேலே போகும். புல்பேக் வந்து மேலே, புல்பேக் வந்து மேலே. இப்போதைக்கு என்ன பண்ணுறான்? புல்பேக் வந்து கீழே, புல்பேக் வந்து கீழே, புல்பேக் வந்து கீழே. இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தானா இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எப்போ திரும்புகிறோன்னா அப்போ வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனில் நம்ம ட்ரையே பண்ண மாட்டோம். புட் ஆப்ஷன் மட்டும்தான். புட் ஆப்ஷனை மட்டும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நல்லா மேலே போச்சுன்னா அங்கேருந்து சில வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புட் ஆப்ஷனில் எதனாச்சும் வந்து சப்போர்ட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ட்ரேட் பண்ணுறது ஒரு கலை. அது இல்லாமல் அந்த ஆப்ஷன்ஸ்லேயே, அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ்லேயே சப்போர்ட்டுக்கு வருது அங்கேருந்து பை பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ட்ரேடிங். ஸோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை பொறுமையாக வந்து பண்ணுங்கள். அவசரமே இல்லை. இன்றைக்கே ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரேடிங் எப்படியும் இருக்க தான் போகுது. எல்லாரும் வீட்லேயே இருங்க, வீட்டிலேருந்து வேலை பாருங்கன்னு நாளைக்கு எதனா பேண்டமிக் வந்து சொன்னாலும் இந்த ட்ரேடிங்காக நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. நம்ம வீட்டிலேருந்து தான் பண்ண போகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ன நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேணும்னா ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா விட்டுட்டு போயிடலாம். சரியா? நிறைய சௌகரியம் இருக்குது. ஆனால் இதை கற்றுக்கிட்டா தான். ரொம்ப பொறுமையாக வந்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. சீக்கிரமாக கற்றுக்கங்க. ஆனால் பொறுமையாக வந்து ஒரு நகர்த்தலும் பொறுமையாக இருக்கணும். லோ பண்ணிக்கிட்டே வரான் தெரியுதா? படிக்கட்டில் இறங்கிக்கிட்டே வரான். இவன் ஏறணும். ஏற ஆரம்பித்தானா அடுத்தடுத்து போவான். எப்படி போவான்? இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போவான். ஹையர் லோ. இந்த இடம் வர ஹையர் லோன்னு சொல்லணும் இதை. இங்கே இறங்கும்போது எப்படி இறங்கிடுறான்? அப்படியே லோ பண்ணிகிட்டே தான் இறங்குவான். புதுசாக லோ பண்ணிட்டே வரான். ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து மேலே போயிருக்கான், ப்ரீவியஸ் சப்போர்ட் மேலே போயிருக்கான், ப்ரீவியஸ் சப்போர்ட் மேலே, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்துருக்கிறான். திரும்பவும் இன்னொரு தடவை வர்ற மாதிரி தெரியுது. எத்தனை தடவை போயிருக்கான்? 1 2 3 தடவை போயிருக்கான். 4வது தடவை திரும்ப வந்தானே பிரேக் ஆயிடுவானா? தெரியல. பிரேக் ஆனான்னா செல்லில் போவோம். நம்ம என்ன இருக்குது? 5 மினிட்ஸில் எந்த விதமான மூமெண்ட்டும் வந்து இல்லை. ப்ரைஸ் தொடர்ந்து அப்படியே மேலே போகிற மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரே இடத்துல நின்றுச்சு இன்றைக்கி ப்ரைஸ். கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுலேருந்து வந்து அப்படியே வந்து தேங்கிடுச்சு. அப்போ இனி அடுத்தடுத்த நாட்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது மார்க்கெட்டு. செல்லாகி பெரிய லெவலில் கீழே போகுது அப்படின்னா ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கும், ஒரு புல் பேக் வரும். நாளைக்கு ஒன்று பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து நாளைக்கு ஓப்பனிங்கே இந்த மாதிரி சல்லுன்னு கீழே போயிடுது. இல்லைனா கேப் டவுன் ஆகி இங்கே எப்படி வந்து ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு ஓப்பன் ஆகிட்டு இப்படி கீழே போகுது. ஏன்னா அவன் இங்கேருந்து கொஞ்சம் மேலே வரதான் செய்வான். நீங்கள் பையில் தான் உங்களுக்கு ஆர்வம்னா இந்த கொஞ்சம் மேலே வந்து வர ஆரம்பிக்கிறான். இந்த கீழே விழுகிற வரைக்கும் வந்து விட்டுக்கிட்டே இருங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி வந்து ஒரு இது காட்டுறான் பார்த்தீங்களா? அந்த டைம்லேருந்து யூ கேன் என்டரே பைட். இல்லைனா செல் எடுக்குன்னா செல் எடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் கடை திறந்தோன்னே தான் ட்ரேடு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அவன் கீழே தான் போவான். நான் இன்றைக்கே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி புட் ஆப்ஷனாக பை பண்ணி வச்சிட்றேன். நான் 22,500 புட் ஆப்ஷனை ஒரு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாவில் 90,000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கி வச்சுருவேன். பண்ணவே பண்ணாதீங்க. வேண்டவே வேணாம் நம்மளுக்கு.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்டுங்க. டெய்லி நீங்கள் ரூ. 100 எடுத்து தனியாக வச்சு பாருங்கள், வைக்க முடியும் அப்படின்னு வச்சு பாருங்கள். மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ரூ. 3000 ஆகிடும். ரூ. 3000. ஏதாவது ஒரு செலவு இருக்குது, 3000 கொடுப்பா அப்படின்னா, 3000 அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணும். ஆனால் தினமும் ரூ. 100 சேர்த்தோன்னா 3000ங்கிறது ஒரு மாதத்தில் வரக்கூடிய காசு. அதான் காம்பவுண்டிங். சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் பண்ணுறோமே, என்னடா அது ஒரு 10,000 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், பண்ணவே கூடாதுங்கிறாங்க, பண்ணுறோம். டெய்லியும் ரூ. 100 தான் நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, 10,000 வச்சு டெய்லி ரூ. 100, 30 ட்ரேடிங் டேயில் ரூ. 3000 நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் அது. அதே 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 3 லட்ச ரூபா சம்பாரித்த மாதிரி. அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க. எல்லாம் அவசரப்படுறதுனால தான் பிரச்சனையே. அவசரப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து நடக்கிறத கண் கூட வந்து இந்த மாதிரி சார்ட்டை இந்த மாதிரி வச்சு பாருங்கன்றேன். நிறைய பேர் வந்து சார்ட்டை ரொம்ப சுருக்கி குறுக்கி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க சார்ட்டை. இப்போ ஒன்றுமே தெரியாது இதில். நான் முன்னாடி காமிச்ச சார்ட்டுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. அது படிக்கட்டில் இறங்குறான், ஏறுறான், ஒன்றுமே தெரில பாருங்கள். கரெக்டாக அந்த 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 லெவலில் கரெக்டாக வந்து வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சப்போர்ட் வந்து தைரியமாக எடுக்க பாருங்கள். என்ன ஆகிட போகுது, என்ன பண்ண போகிறான், இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்க போகிறான், அவ்வளோதானே. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, கடைசியாக இங்கே வந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரேடை எடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேளை எடுத்தோன்னா என்ன பண்ணுவான், இப்படி போய் க்ளோஸ் வைக்க போகிறான், அவ்வளோதானே. இதுக்கு தானே நீங்கள் பயப்படுறீங்க. இதுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு பயப்படாமல் நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி தான் மேலேயும். இது வரைக்கும் வரல, வந்திருந்தானா எடுத்து வந்துருக்கலாம், வரல, ஒரு சின்ன கேப்பில் வந்து கீழே வந்துட்டான். அப்போ இந்த இடத்த வந்து படிக்கணும். அப்போ இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்தாங்கன்னா நிறைய தடவை 80% ஆஃப் த டைம் இந்த மாதிரி போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பாடா 80% ஆஃப் த டைம் போகுது, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் கூட எடுத்துக்கிறேன். ட்ரேடு எடுத்துகிட்டு ஒருவேளை நான் எடுத்த ட்ரேடுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா, நான் இந்த இடத்துல ட்ரேடு என்ட்ரி எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி போய் க்ளோஸ் வச்சதுன்னா நான் கண்டிப்பாக இந்த லாஸை வந்து புக் பண்ணி வெளியில் வந்துடுவேன்னு அந்த தீர்க்கமாக வந்து இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரே இடத்துல பாடி வந்து ஓப்பன் ஆகிற இடத்துலையே க்ளோஸ் வைக்குது, விற்க மேலே போகுது, ஆனால் ஓப்பன் ஆகிற இடத்துலையே க்ளோஸ் வைக்குது. இந்த மாதிரி வச்சதுன்னா என்ன நடக்குது, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வைக்கும் போது வந்து என்ன நடக்குது, திரும்ப 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 பார்க்கணும். பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, நிறைய பயிற்சி பண்ணுங்கள், நிறைய நேரத்தை பயிற்சியில் வந்து செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.